இந்தியா டுடே வெளியிட்ட அந்த ரவுண்ட் டேபிள் வந்து ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுல வெளியிட்ட எடப்பாடியார் வந்து சொல்லியிருந்தாங்க, அதிமுக 200க்கு அதிகமான இடங்கள்ல வந்து வெற்றி பெறும் அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கிறோம்னா, எடப்பாடி எல்லாம் நிக்கிற இடத்துல டெபாசிட் போகும். டெபாசிட் போவதுனா 200 தொகுதின்னு சொன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா 200 தொகுதி வெற்றி என்பதெல்லாம் தவறான கணிப்பு என்பதில் உண்மையை மறைத்து பொய்யை சொல்லுவது எடப்பாடி என்பதை அவர் கூட இருக்கவங்களுக்கும் தெரியும். எடப்பாடி சொல்லலாம், அவங்களுடைய வழிகாட்டி எங்க அம்மா வழியில் தான் நடப்பேன்னு சொல்றாரு. கரப்ஷன்ல இந்தியாவிலேயே தண்டிக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தது ஜெயலலிதா. நானும் எங்க அம்மா வழியில் தான் நடப்பேன். வெளிப்படையே பேசுறத பாராட்டலாம், உண்மையை பேசுறாரு பாருங்க. நான் எங்க அம்மா வழியில் நடப்பேன். நாளைக்கு எனக்கு யாராவது ஓட்டு போட்டீங்கன்னா, ஓட்டு போட்டுட்டு நாங்க இருக்கும்போது எங்களை கேட்க கூடாது. ஏதாவது ஏன் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, நான் தான் அப்பயே சொன்னல, எங்க அம்மா வழியில் தான் நடப்போம், நாங்க இப்படிதான் கொள்ளையடிப்போம். நீ அதை கேட்டுக்கிட்டு தானே ஓட்டு போட்ட. தாவேகா தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறாங்க. திமுகவினர் எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க. அப்படிலாம் தாக்குதல் போக்குதல் அதெல்லாம் கிடையாது. எதை எந்த இடத்துல டைலாக் பேசணும், எந்த இடத்துல ஆடணும், எந்த இடத்துல குதிக்கணும்னு அவங்களுக்கும் தெரியும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த இல புகழேந்தி அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சோ நாளைக்கு தாவேகாவினுடைய அங்க இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்களை சந்திக்கிறதுக்கான அந்த நிகழ்வு நடக்க இருக்கு. நேத்திக்கு இந்தியா டுடே வெளியிட்ட அந்த ரவுண்ட் டேபிள் வந்து ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுல வெளியிட்ட எடப்பாடியார் வந்து சொல்லியிருந்தாங்க, இல்ல திமுக என்னதான் இந்த கருத்து கணிப்புகள் இதெல்லாமே நீங்களே சொல்லிக்கிட்டாலும் அதிமுக பல இடங்கள்ல வந்து வெற்றி பெறும், குறிப்பாக 200க்கு அதிகமான இடங்கள்ல வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோமேனால் தாவேகா தரப்புல திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நேற்று முன்தினம் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, தாவேகாவை சேர்ந்தவங்க வந்து துறைமுகம் தொகுதி பக்கத்துல வந்து கருத்து கணிப்புக்காக போனதாகவும், அப்போ திமுகவினர் வந்து எங்களை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அப்புறம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்களுமே வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. சோ இது எல்லாம் சமூக வலைதளங்களையும் செய்தித்தளங்களையும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று நம்முடைய இது பற்றி பேசுவதற்காக இல புகழேந்தி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க இணையம் மூலமாக. சோ அவங்கள்ட்ட முதல்ல வெல்கம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல இந்த 3 சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். சோ இதுல முதலாவதா நான் பேச போறது, எடப்பாடி அவர்கள் நேற்றுக்கு பார்த்தா அந்த இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் வந்து நம்ம சிஎம் சாரும் கலந்துக்கிட்டாங்க, அவங்கதான் வந்து துவக்கி வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல எல்லா தாவேகாவை சார்ந்தவங்க, பாஜகவை சார்ந்தவங்க எல்லாருமே அதுல கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்ல நாங்க தான் வந்து வின் பண்ணுவோம், 200க்கும் அதிகமான இடங்கள்ல நாங்க தான் வந்து வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எடப்பாடியார் அவர்கள். சோ இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கிறோம்னா, எடப்பாடி நான் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க யாரும், அதனால நாங்க தோத்துருவோம், எங்க நிலைமை எப்படின்னு தெரியும் எனக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும். உண்மையை சொல்ல பொய்யை சொல்றது. அரசியல் ரீதியாக எடப்பாடி தன்னையும் காப்பாத்திக்கணும், தன்னை நம்பி இருக்கிறவங்களையும் காப்பாத்திக்கணும். ஆனா உண்மை என்னன்னா, அதே அந்த இந்தியா டுடே அவங்க நடத்தியது, சி ஓட்டர்ஸ் அந்த குரூப்ஸ் நடத்தியதுல மிக தெளிவாக இதுல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் மறுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அது வேணும்ன்றது இல்லை. இதையெல்லாம் மறுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கோன்னு சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனநோயாளி மாதிரி தான் எடப்பாடி ஆயிட்டார். ஏன்னா 45% இந்திய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிறதுக்கு, எங்க தலைவர் தமிழக தலைமையில் இருக்கிறதுக்கு மக்கள் ஆதரவை இந்தியா டுடே ஓட்டர்ஸ் அவங்களுடைய ஆய்வு, அந்த ஆய்வெல்லாம் கூட்டத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த எடப்பாடி அதையெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு, நான் போன இவர் போன இடத்துலலாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா தெரிஞ்சு இன்னைக்கு ஃபீல்டு ஒர்க்கு மக்களிடம் நேரடியாக சென்றிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்களாம் போறோம். அப்படி சந்திக்க பொழுது எடப்பாடி ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு கூட ஒண்ணு இல்லாம மக்கள் திருப்பி அனுப்புறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன, பின்னால இருக்கிற பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டிக்கிட்டு ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், ஜெயிக்காட்டி போறோம், கோடிக்கணக்கில் பணம் வருது. அதுதான் இன்னும் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அதுதான் மையம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை நான் பெருமைக்கு சொல்றேன்னு இல்லை, உண்மை.
பிஜேபி டெல்லியிலிருந்து வருது. யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ, திமுகவை அழிப்பதற்கு யார் எல்லாம் வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். திமுகவை எதிர்த்து ஒருத்தர் டெய்லி அறிக்கை கொடுத்தார். ஒரு நாளைக்கு அறிக்கை கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் அவருடைய பேங்க் பேலன்ஸ் போகும், அக்கௌண்ட்ஸ் போகும். திமுகவை எதிர்த்து யார் எதை செய்தாலும் அவர்களுக்கு பணம் கொடுப்பது, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படின்னா ஒண்ணு நல்லா தெரியுது. அவங்களே ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கூட திமுகவை அதனுடைய வெற்றியை தடுப்பது என்பது ரொம்ப கஷ்டம். வாங்க எல்லாரும் வாங்க, இன்னும் வான்னு சொல்லி எல்லாத்தையும் செய்யறாங்க. அந்த வேலையை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி தன்னை காப்பாற்றி போடுறதுக்காக 200 தொகுதிக்கு போட்டோம், 200 தொகுதியில் விட்டோம், ஒண்ணுமே கிடையாது. எடப்பாடிலாம் நீங்க வேணா பாருங்க, எடப்பாடிலாம் நிக்கிற இடத்துல பல இடங்களில் டெபாசிட் போகும். டெபாசிட் போவதுனா 200 தொகுதின்னு சொன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா 200 தொகுதி வெற்றி என்பதெல்லாம் தவறான கணிப்பு என்பதில் உண்மையை மறைத்து பொய்யை சொல்லுவது எடப்பாடி என்பதை அவர் கூட இருக்கவங்களுக்கும் தெரியும். ஆனா இப்படிலாம் பேசினாதான், அது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்படியெல்லாம் பேசினாதான் பிஜேபி காசை கொஞ்சம் அதிகமா கொடுப்பான். இப்படிலாம் பேசினாதான் நாம தான் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கிறோம், இல்லாட்டினா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துருவார், விடக்கூடாது அப்படின்னு 2வது இடத்திற்கு போட்டி போட்டு கொண்டு இருப்பதில் முன்னணியில் இருக்கிற வேலையை எடப்பாடி செய்யறார். வேற ஒண்ணு இல்ல. அதுல பார்த்தா அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டர் கருத்து கணிப்பை வந்து அந்த நிறுவனமே காமிக்கிறாங்க. இல்ல சார், இந்த போன வாட்டி நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தா திமுக தான் முன்னணியில இருக்காங்க, இப்ப இருக்கிறதுலையும் திமுக தான்ங்கிற மாதிரி சொல்றாங்க சார்ங்கிறப்ப அவர் ஒரு டேட்டா சொல்றாரு. இல்ல, நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல யாரு சென்ட்ரல்ல வரப்போறாங்க அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஆனா இந்த தேர்தலில் பார்த்தா தமிழ்நாட்டுல யாரு ஆட்சி அப்படிங்கிறப்போ இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து மாறும். அது மட்டும் இல்லாம திமுக வந்து கொடுத்த வாக்குறுதியில 3% தான் வந்து நிறைவேற்றியிருக்காங்க, மற்றதெல்லாம் எதையுமே அவங்க வந்து நிறைவேற்றல. நான் ஆட்சியில இருக்கிறப்போ நிறைய நிறுவனங்கள்ல இருந்து, வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து கொண்டாந்து இங்க கொண்டாந்து வச்சிருந்தோம். அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போ நிறைய நிறுவனங்கள்ல இருந்து பங்குகளை இங்க கொண்டு பல லட்சக்கணக்கான கோடிகளை வச்சாங்க. அதை மட்டும் வச்சுக்கிட்டு தான் இவங்க ஜிடிபியில உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பர மாடல் அரசை தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இதுல வெளிப்படையா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதை நம்ம வந்து மறைக்க முடியாது, மறைக்க கூடாது. எடப்பாடி சொல்லலாம், அவங்களுடைய வழிகாட்டி எங்க அம்மா வழியில் தான் நடப்பேன்னு சொல்றாரு. எல்லாம் எங்களுக்கு அம்மா தான், எங்க அம்மா வழியில் தான் நடப்பேன். இந்தியாவிலேயே கரப்ஷன்ல மக்களின் சொத்தை, மக்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடிச்சதுல இந்தியாவிலேயே தண்டிக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தது ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை வந்து உச்ச நீதிமன்றமே ஃபைனல் பண்ணிச்சு. சின்ன கோர்ட் அதுக்குதுலாம் கிடையாது, உச்ச நீதிமன்றமே ஃபைனல் பண்ணிச்சு. ஃபைனல் பண்ணி 100 கோடி ஃபைனு, 4 வருஷம் ஜெயிலு. இந்த மிஸ்டர் எடப்பாடி அண்ட் அதர்ஸ், நானும் எங்க அம்மா வழியில் தான் நடப்பேன், வெளிப்படையா பேசுறத பாராட்டலாம். உண்மையை பேசுறாரு பாருங்க. நான் எங்க அம்மா வழியில் நடப்பேன். நாளைக்கு எனக்கு யாராவது ஓட்டு போட்டீங்கன்னா, ஓட்டு போட்டுட்டு நாங்க இருக்கும்போது எங்களை கேட்க கூடாது, ஏதாவது ஏன் தப்பு பண்ணீங்கன்னா, நான் தான் அப்பயே சொன்னல, எங்க அம்மா வழியில் தான் நடப்போம், நாங்க இப்படிதான் கொள்ளையடிப்போம், நீ அதை கேட்டுக்கிட்டு தானே ஓட்டு போட்ட, அப்புறம் என்ன கேட்கறன்னு கூட இவங்க டைலாக் பேசுவாங்க, இவங்க ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்க. இல்ல, அவங்க அதே எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, இதே கரப்ஷன் கமிஷனோட தான் திமுக இருந்துகிட்டு இருக்கு, இவங்களுக்கு தெரிஞ்சதே இது ஒண்ணுதான் சொல்றாரு. சொல்லிட்டு இன்றைக்கு முதல்ல வந்து நம்முடைய ஆட்சி, நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கும் போது எங்களுடைய தலைவர் அழகா சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதல்வராக இருப்பேன். அதுக்கு ஏற்ப உடனடியாக அவர் முக்கியமாக கருதுவது கல்வி. கல்வி நிலையில் நம்முடைய மாநிலம் முதன்மையாக வர வேண்டும், அதற்காக பாடுபட்டார். அதற்காக பாடுபட்டதுனால்தான் இந்த சேர்க்கை, அதே போல நிறுத்தல், இடைநின்றல், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆக்கணும்ட்டு தான் பல திட்டங்களை அறிவிச்சார். அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு உயர்கல்விக்கு போனால் மாதம் 1000 புதுமை பெண், தமிழ் புதல்வன் மாணவருக்கு. இப்ப அதனால என்னாச்சு தெரியுங்களா, 38% வந்து சேர்க்கை அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் கவனிக்கணும். பட் அதே நேரத்துல அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, இவங்க வந்து பல ஊர்கள்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மூடு விழா பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? அது மூடு விழா கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் சேர்க்கை விகிதம் எப்படி அதிகமாகிறது, அதுக்கு பதில் சொல்லணும். இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா,
காலை உணவு திட்டத்தை அறிவிச்சதற்கு பிறகு ஆரம்ப பாடசாலையில் ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகள் இன்றைக்கு சேர்க்கை விகிதம் அதிகமாயிருக்கு. அதையும் மறுக்க முடியாது. எதுக்காக ம். இதையெல்லாம் சொல்றோம்னா, கல்வியிலே உயர்வாக தமிழ்நாடு இருக்கு நாங்க மட்டும் சொல்லிட்டு இல்ல. யூனியன் ம். கவர்மெண்டினுடைய அவனாலே மறைக்க முடியல. அந்த அரசாங்கத்தில் வெளியிடக்கூடிய நிர்வாகங்கள் மூலமாக வரக்கூடிய அறிக்கையில தமிழ்நாடு நம்பர் 1ல வருது. அதனால சொல்றோம், கல்வி என்பதை எடப்பாடிலாம் இப்ப வேகமா பேசுறாங்களே, எடப்பாடி காலத்துல கல்வியை பற்றி நீ என்னைக்காவது கவலைப்பட்டது உண்டா? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அங்கங்க ஸ்கூல்லயும் மற்ற இடங்கள்லயும் தெளிவாக முறையாக நடத்த வேண்டிய பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள்ல இருந்து மற்ற இடத்துல இருந்து எல்லாவற்றிலும் நிர்வாக ரீதியான கோளாறுகள் அதிகமாக கொண்டதை ஆசிரியர் அமைப்புகளை எடப்பாடி கவர்மெண்ட் அப்ப சொன்னாங்க. ஏன் அப்படி ஒரு நிலைமைகளை உருவாக்குனாங்கன்னா, நிர்வாகத்தையே பார்க்கல. ஆனா இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்குன்றதுக்கு அதனுடைய உயர்வு நிலையான சதவீதமே நமக்கு காட்டுது. இன்னைக்கு ஓகே. இதுல ஓகே. இது எல்லாமே அதிமுக தரப்புல அந்த இதுல சொல்லிட்டு இருக்கிறப்போ, தாவேகா தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்களுமே அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து கள ஆய்வுக்காக போயிருந்தப்போ திமுகவினர் எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க. குறிப்பாக சென்னை துறைப்பாக்கம் அந்த சைட்ல நாங்க வந்து போயிருந்தப்போ சேகர் பாபுவினுடைய ஆதரவாளர்கள் எங்கள் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆதவ் அர்ஜுனா அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்க. சிடிஆர் நிர்மல்குமாரும் கொடுக்குறாங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணும் பேட்டி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே தாவேகாவை பார்த்து பயப்படுகிறதா திமுக அப்படிங்கிற கேள்வி சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? நாம என்ன சொல்றோம்னா, அப்படிலாம் தாக்குதல் போக்குதல் அதெல்லாம் கிடையாது. நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க போய் எங்க போய் சர்வே பண்ணணும், யாருகிட்ட போய் ஆய்வு பண்ணணும், எங்க நடத்தணும்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க ம். போயிருக்கீங்க, இங்க வரீங்க. எங்களுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள் அவரு அரசியலமைப்பு ரீதியாக முறையாக அழகாக இயக்கத்தை நடத்துறான்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்களை போய் இப்ப இன்னொன்னு வச்சுங்க. இதன் காரணமாக என்ன அரசியல் ரீதியா இது நல்லது என்ன பிளஸ் ஆச்சு? இப்ப திமுகவுக்கு இவங்களை தாக்கிட்டா, இவங்களை வந்து அடிச்சு பேசிட்டா, அதனால வந்து கட்சிக்கு அந்த இடத்துல பலம் வரப்போதா இல்ல நலன் வரப்போதா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது காரணமே இல்லாம இவங்களை போய் தாக்குறாங்க, இவங்களை செய்யறாங்க அப்படின்னு அவங்களா சொல்றது. இன்னும் வாய் தகராறு பண்ற மாதிரி வேணுனே போய் பேசுறது, வேணுனே பேசி குழப்பத்தை உண்டாக்கிட்டு பாத்தீங்களா சண்டை போடுறாங்க. எல்லாமே ஆக்ட். ஏன்னா அதுவே நடிகர்களுடைய அமைப்பு. எதை எந்த இடத்துல டைலாக் பேசணும், எந்த இடத்துல ஆடணும், எந்த இடத்துல குதிக்கணும்னு அவங்களுக்கும் தெரியும். சொல்லி இல்ல ஆதவ அர்ஜுனா உங்ககிட்ட இருந்து தானே போனாரு. தேர்தல் ஆலோசனை குழுவிலையும் இருந்தாரு. இல்ல எங்க கிட்டனா எங்களுடைய அடிப்படையில இல்ல. நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னாரு வாழணும், நான் போறேன்னாரு போடணும். தட்ஸ் ஆல். இது வந்து அரசியலமைப்பு நீங்க நிலையில பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சியின் நிலையில பாத்தீங்கன்னா, வந்து நின்று கேட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு அடுத்த ரூட்டு கிடைச்சிருச்சு, நான் போறேன், நீ வந்தாலும் வா போனாலும் போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாச்சு. அப்படிப்பட்ட ஆதவெல்லாம் திமுக மேல என்ன பழி சுமத்தலான்னு திட்டம் போட்டு செய்கிற சதித்தி வேலையை தவிர அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால எந்த விதமான ஒரு பெரிய பலனோ நன்மையோ அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இதையெல்லாம் பார்த்து திமுக பயப்படுதா? சார், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெளிவா உங்களுக்கு சொல்றோம். எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இவங்கள மாதிரி நேத்தைக்கு லெட்டர் பேர் அடிச்சு கட்சியை இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்தவர் இல்ல. ஒரு இயக்க ரீதியாக தன் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சவர். பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் இவங்க பொது வாழ்க்கைக்கு பொதுமக்கள் நலனை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டு எதுக்காவது போயிருப்பாங்களா, எதுக்காவது கேட்டுப்பாங்க? ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு வந்து இனிமே நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு தாபாக்கேவெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அது இளைஞர்கள் பாவம், அப்பாவி இளைஞர்கள் ஆரம்பத்துல ஏமாந்திருக்கலாமே தவிர போக போக அவங்களும் தெளிவாயிடுவாங்க. இதன் உள்ளே வந்து பெரிய சூழ்ச்சி ஒண்ணு இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுங்க. பாரதிய ஜனதா பாசிஸ்டுகள் ஆரம்பத்திலே சொன்னேன், திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் நாமெல்லாம் இருக்கணும் போகணுங்க. அதுல ஒரு பிளான் என்ன பண்ணிருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல, நடிகர் விஜய் ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் அந்த மாதிரி டாக்ஸ் இதுல வந்து 1.5 கோடி ரூபாய் இப்ப ஃபைன் போட்டாங்க. ஆரம்பமே முதல் இதே அவருடைய வாழ்க்கையில 1.5 கோடி ரூபாய் ஃபைன் இப்ப கட்டணும்னாரு. கார் ஒண்ணு வாங்கினாரு, அதுக்கும் டாக்ஸ் கட்டுறதுல அதுலயும் சில ப்ராப்ளங்கள். இப்படி இருக்கிற அவருடைய அரசியல் ரீதியான மட்டும் இல்ல, அவருடைய அடுத்த கட்ட பக்கத்தை பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்த்து மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் போது, இல்ல நான் கட்சி ஆரம்பிச்சு உங்க கூட வரேன், நாமெல்லாம் ஒன்னா நிக்கலான்ற கருத்தை விஜய் எல்லாருக்கும் நான் கதவு திறந்து வச்சிருக்கேன் அதுக்குதான் சொன்னது.
அதுதான் பிஜேபி என்ன சொன்னான் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுங்க. எங்களுக்கு வாக்களிக்காத சிறுபான்மையின மக்கள், இன்னும் பட்டியலின மக்கள் போன்றவர்கள்லாம் திமுகவுக்கு ஒட்டுமொத்தமா வாக்கு போடுறாங்க. அந்த வாக்கு விகிதத்தை குறைக்க வேண்டும் என்றால் நீங்க தனியா நின்று அதை குறைக்கலாம். உனக்கு அதெல்லாம் ஓட்டு போடுவாங்க. அத திமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டை பிரிக்கணும். நீ எங்களை திட்டு, நான் உன்னை திட்டுறேன், நாம ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி நடிப்போம், ஆக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் அந்த ஆக்ட் தான். இந்த நடிப்பை பண்ணுவோம். அதே நேரத்தில் தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னா நீ எத்தனை சீட்டு வரியோ, நான் எத்தனை சீட்டு வரணும், நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா உன்னை சீஃப் மினிஸ்டரா போடணும், நாங்க டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கோம் என்று இவ்வளவு திட்டங்களை ஆர்எஸ்எஸ் மைண்டோட பிஜேபி நபர்கள் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலைகளுக்கு கருவியாக இன்னைக்கு நடிகர் விஜய் போயிட்டார். அவ்வளவுதான். இந்த வேலையை செய்வதற்காக இவ்வளவு வேஷங்கள் செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஒன்னு தெளிவா நான் சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக என்பது, அது மாதிரி எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையில், தமிழக முதல்வர் தலைவரை பொறுத்தவரையில் 75 ஆண்டு காலம் கடந்த ஒரு இயக்கம், 75 வருடம். அதுல திருமணமான சில மாதங்கள், சில நிலையில் நெருங்கிய குறுகிய காலத்திலேயே 1 வருடம் சிறைக்கு போனவர். உலகத்துல நீங்க இதெல்லாம் நினைச்சு அவரை போய் இதுங்க உக்காந்துக்கிட்டு கேலி பேசுறதும் கிண்டல் பேசுறதும், அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவோம், சட்டை பண்ணுவோம் இல்ல. நாம் நம் இல்ல கடமை. நாளைக்கு சோ ஃபைனலா இந்த கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். நாளைக்கு தாவேகாவினுடைய அந்த சேலத்துல நடக்க இருக்கு, அவங்க கட்சி நிர்வாகிகளையும் வந்து சந்திக்க இருக்கிறார். சோ இது வந்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் ஏற்கனவே கரூர்ல நடந்த சம்பவம் அவர் மேல ஒரு பெரும் விமர்சனம் இருக்கக்கூடிய நிலையில நாளைக்கும் வந்து சேலத்துல இருக்கு. ஆனாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை. சோ எப்படி பாக்குறீங்க? நிர்வாகிகளை பார்ப்பது என்பது இதெல்லாம் வந்து எல்லாரும் சாதாரணமா ஒரு கட்சி ஆரம்பிச்சா எல்லாரும் நான் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிற கடமைதான். அந்த கடமைக்கு கூட இவ்வளவு பெரிய விளம்பரம். அப்படியே நிர்வாகிகளை சந்திக்க போகிறார். ஏன் நிர்வாகிகளை சென்னையில உங்க ஆபீஸ் அலுவலகத்துல எல்லாரையும் வர சொல்லி கூட சந்திக்கலாம் போலாம். ஆனால் நான் சந்திக்க போகிறேன். அப்படி சொன்னாதான் நீங்க பனையூர் பண்ணையாருன்னு சொல்லிடுறீங்களே. அவர் வந்து ஆபீஸ்ல நிர்வாகிகளை கூட்டு சந்திச்சா பண்ணையாருன்னு சொல்றீங்க. அவங்க இடத்துக்கு போனா நீ ஏன் போறீங்கன்னு கேட்கறத அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் அப்படிலாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க. தினசரி செய்கின்ற கடமை போல ஒரு கட்சி நிர்வாகிகளை சந்திக்க உங்க விருப்பம். நீங்க மதுரையில சந்தி, கோவையில சந்திங்க, சேலத்துல சந்தி, எங்க வேணா போய் சந்திங்க. ஆனாலும் கூட சற்று சிந்திக்கணும். ஏன்னா எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் விளம்பரத்துக்காக அலையாதீங்க. விளம்பரம் வரணுன்றதுக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி எதையாவது காரியத்தை செய்துட்டு பெருசாக்க வேலையை செய்யாது. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதை தான் நான் சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, கரூர்ல காரியங்கள் நடக்கும்போது உண்மையிலேயே யாராக இருந்தாலும், யாரோ ஒருத்தர் கட்சியா இருந்தா கூட இறங்கி ஓடி போய் கீழே விழுந்தவர்களை தூக்கிக்கிட்டு அவங்களோட போராட்டத்துல உட்கார்ந்து செஞ்சிருப்பாங்க. ஆனா பின்னங்கால் படையில் ஈடுபட ஓடியாட்டாரு. 3 நாள் வெளியில வரல. அதுக்கு பிறகு கூட இறந்தவர்கள் வீட்டிற்கு, எப்பயுமே சாவு வீட்டுக்கு தான் போயிட்டு வருவோம். இறந்த அவங்க போயிட்டா கூட துக்கம் விசாரிப்போம், அது உலக இயற்கை. ஆனால் அவர்களை தன் வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு வேடிக்கை பார்த்துட்டு பல நாட்கள் தலையை வெளியில் காட்டாத இந்த நபர், இந்த நடிகர், இன்னைக்கு மீண்டும் போகின்ற பொழுது நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு விளம்பரம் வேணுன்றதுக்காக, நாளைக்கு அரசுக்கு ஒரு தொல்லை வேணுன்றதுக்காக ஏதாவது பிளான் பண்ணி குழப்பத்தை உண்டாக்காதீங்க. காவல்துறை மூலமாக உரிய பாதுகாப்பும் சரியான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்குது. காவல்துறை சொல்றத ஒத்துழைப்பை கேட்டு போய் நிர்வாகிகளை பாருங்க, நீங்க பேசுங்க, உங்க கடமையை செய்யுங்க. உங்க கடமைக்கு மேல ஏதேனும் இப்படிப்பட்ட ரகசிய சதி திட்டங்கள் இருந்தா அதை தயவு செய்து விட்டுட்டு போயிட்டு வரணுன்றதான் நாம இதுல பேச முடியும். அண்ணாமலை அவர்கள் கடைசியா கேள்வி. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ கட்சியில இருந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்ட பதவியில இருந்து மட்டும் நான் அதுல இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே நாங்க வந்து அதிமுகவுக்கு துணையாக இருப்போம், என்டிஏ கட்சி பாஜக துணையா இருக்கும், அதுக்கு உதவியாகவும் நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. தமிழகத்திலையும் வந்து ஆட்சியை பிடிக்கும் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை எதுக்கு அவங்க அப்பாவெல்லாம் பாவம் ஏத்துட்டு வர்றாரு? அவங்க தந்தையாருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்பது இன்னைக்கு வந்தது கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் மனசாட்சிக்கே தெரியும். அவரு 6 மாசமா 1 வருஷத்துக்கு மேல பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாருன்னு எல்லாரும் கூட பிறகு அதை விசாரிச்ச ஒண்ணு தெரிஞ்சுது. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா சார், அதனால ஒரு பையங்கிற முறையில போயிருக்காரு இல்லையா? முறையில
அப்படியே கூடியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற காலங்கள் கிடையாது. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்க தந்தையாருக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லா சரி அவர் பாவம் நல்லா வரட்டும், நம்ம பாராட்டு அவருக்கு வந்து ம், சிகிச்சை நல்லா கொடுக்கணும் நம்மளும் நினைப்போம். ம், ஆனானப்பட்டு தினசரி கேவலமா இழிவா பேசிக்கிட்டு இருந்தா ஆர்எஸ்எஸ் மைண்ட் ஹெச் ராஜா என்ற நபரை பாவம் உடம்பு சரியில்லைன்னு ஓடி போய் முதல்வரே பார்த்து அவங்க குடும்பத்தாருக்காக கவலைப்படாதீங்க நல்லா வரட்டும்னாரு. அப்படிப்பட்ட மனிதநேயம் உள்ள திமுக நாம. இவரு அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு வெளியில வந்து அப்புறம் பெரிய அறிக்கைகள் அதுக்கு இதெல்லாம் இங்க கொடுத்துக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தவிர, அண்ணாமலை என்ற நபர் எல்லா விதத்திலேயும் தமிழ்நாட்டில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சா இவங்க புராடுத்தனமாக சதித்திட்டமாக ஏதாவது பதவி பொறுப்பு இருப்பதா தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், தான் முன்னால இருக்கணுன்றதுக்காக இப்ப அலையிறாரு. அதனாலதான் அண்ணாமலையை அவங்க கூட இருக்கவங்களே விரட்டி விடுறாங்க. இன்னும் கூட அண்ணாமலையினுடைய பேச்சு என்பதில் கொஞ்சம் கூட ஒரு அரசியல் ரீதியான அறிவுபூர்வமான சிந்தனையே இருக்காது. கற்பனை கதை இதெல்லாம் பேசிட்டு அவங்கள கேட்காததெல்லாம் இவரே கேட்டுக்குவாரு, சொல்லாததெல்லாம் ம். இவரே கேட்டுக்குவாரு. சோ அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு எந்த விதத்திலையும் தகுதியோ தரமோ இல்லாத ஒரு நபர். அதனால அண்ணாமலை அதிகமா வந்தாதான் பிஜேபிக்கு இன்னும் 4 சீட்ல டெபாசிட் போகும். பேசட்டும். ஓகே. கண்டிப்பாக சார், இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி நன்றி. இப்ப கூட நீங்க கள போராட்டத்துல வந்து தயாராயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு தான் நமக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து எங்களுக்கு வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். உங்களுடைய கள போராட்டங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். நன்றி சார். வணக்கம், நன்றி. ஓகே.